10th எக்ஸாமுக்கு தமிழ் எக்ஸாம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஈஸியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்ததான் இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடக்க இருக்குது. இந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பப்ளிக்கில் 10th டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷை ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணணும். எதுக்கு என்னென்ன மார்க் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல விதமாக பண்ண முடியும். அதுக்காக நம்ம இப்போ வந்து ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் நடந்ததோட ஆன்சர் கீ. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 மார்க் ஆன்சர். எப்பவும் போல் நம்ம சொல்கிறது தான். கொஷின் நம்பர் இருக்கணும், ஆப்ஷன் இருக்கணும், ப்ளஸ் ஆன்சர் இருக்கணும். 3 இருக்கணும். லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கொஷின் பேப்பரில் பண்ணியிருந்தாங்க. சினானியம்ஸ்க்கு வந்து கரெக்டாக கொஷின் கொடுத்துருந்தாங்க, சூஸ் த அப்ரோப்ரியேட் சினானியம் அப்படின்னு. பட் ஆண்டனியம்க்கு கொடுக்கல. அதனால் சினானியம்க்கு வந்து கரெக்டான ஆன்சருக்கு மார்க்கும், ஆண்டனியம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மியர் அட்டம்ப்ட்டுக்கே மார்க் கொடுக்குற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி தப்பு வந்து தான் அவங்க கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது 7வது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபார்முலாஸ் ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறதுனால அந்த 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8வது கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சஃபிக்ஸ் கேட்டிருந்தாங்க. அது ஃபெயிலுக்கு வந்து ஃபெயில்யூர் அப்படிங்கிற ஆன்சர். அடுத்தது 9வது கொஷின் சிடிக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் சி காம்பேக்ட் டிஸ்க். 10வதுக்கு வந்து லுக் ஆஃப்டர் உங்களுக்கு வந்து ப்ரைசல் வெர்ப் வந்து கேட்டிருந்தாங்க. 11வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட். ஸோ சன் கிளாஸஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 13 பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆன்சர் கரெக்டாக வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. எதரார் ஏதோ ஒன்று எழுதியிருந்தாலே உங்களுக்கு மார்க். 14வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்கர் கேட்டிருந்தாங்க. அன்லெஸ் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 2 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு தெரியும். 4 கொடுத்து 3 கேட்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வாட் மேட் த யங் சீகல் கோ மேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கு ஹங்கர், சைட் ஆஃப் ஃபுட், ஃபிஷ் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி வாட் டஸ் INSV ஸ்டாண்ட் ஃபார்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் நேவல் ஷிப் வெசல். இது எழுதியிருந்தாலே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் எப்படி டீட்டெயில்டாக படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எழுதுங்க. ஹவ் வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக் அப்படிங்கிறதுக்கு 3 days ஆஃப் பாஸ்டிங் அண்ட் சம் மேக்கப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது விச் மந்த் இஸ் கால்டு மகா அப்படிங்கிறதுக்கு எந்தெந்த மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு பொயட்ரி செக்ஷன். இந்த ஏரியாவில் உங்களுக்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பாட்டை படித்து பார்த்துட்டு கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மார்க் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்ட் டஸ் த பொயட் சீக் ஹியர் அப்படிங்கிறதுல கரேஜியஸ் கொஸ்ட் அல்லது கொஸ்ட் ஆஃப் கரேஜியஸ் ரெண்டில் எது எழுதியிருந்தாலும் கரெக்ட். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த பொயட்ஸ் ஹோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பொயட்ஸ் ஹோப்ஸ் தட் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட போயம்லேருந்து நீங்கள் எழுத முடியும். ஸோ போயம்க்கான ஆன்சர் வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் 3 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. when will you call me அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த யூங்கிறதுக்கு என்ன வேணாலும் வரலாம். ஐயா இருக்கலாம், ஹீயா இருக்கலாம், ஷீயா இருக்கலாம், வியா இருக்கலாம், தேவா இருக்கலாம். அதனால தான் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க மாற்றும் போது. அடுத்து பங்க்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. 25வது கொஷின். 26வது கொஷின் கம்பைன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு சிம்பிள் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 4 டைப்பில் அதை மாற்ற முடியும். இன்ஸ்பைட் ஆஃப் கொடுக்க முடியும், இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் கொடுக்க முடியும், டெஸ்பைட் கொடுக்க முடியும், டெஸ்பைட் பீயிங் கொடுக்க முடியும். ஸோ 4 டைப்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது எழுதினாலும் கரெக்ட். அடுத்து 27 ரீஅரேஞ்ச் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு இங்கே மேக் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். ஆனால் செகண்ட் கொஷினுக்கு வந்து 4 ஆன்சர் இருக்குது. ஸோ இதில் எது எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 4 ரோட் மேப் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இப்படித்தான் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் சொல்லுவாங்க. அதனால் மார்க் ஷால் பி கிவன் ஆன் மியர் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஏன்னா எ ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க் யூ டு டைரக்ட் டு ராஜா ஸ்டோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதில் கொடுத்ததில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோடை பிளாக் பண்ண மாதிரி கொடுத்துட்டதுனால இதுக்கு மியர் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ போன வருஷத்து கொஷின்ஸில் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. சின்ன சின்னதில் நிறையாவே கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ் நம்மளோட ஃபேவரட் ஏரியா அப்படி தான் சொல்லணும். கிவ் டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆஃப் ஆல் தாட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் இருந்தாலே கூட உங்களுக்கு மார்க் வந்துடும். ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் த பேராகிராஃப் வித் எனி ரெலவெண்ட் ஆன்சர்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ். அந்த உங்களோட கரெக்டான ஆன்சர் வித்தவுட் மிஸ்டேக் இருந்தால் போதுமானது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 கொஷின். ஒன்று வந்து ஆதித்யாவோட கதை, 2வது வாட்சனோடது, 3வது யங் சீகல், 4வது லாஸ்ட் டே. 4மே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய கொஷின் அப்படிங்கிறதுனால இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 2 போயம் ஏரியா. இங்கேயும் பேராகிராஃப்ஸுக்கு அப்படி தான் ரிலவெண்ட் ஆன்சர் இருந்தாலே மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை 2 பேராகிராஃபையும் வந்து நீங்கள் இங்கே அட்டன் பண்ண முடியும். ஆட்டிடியூட் ஆஃப் தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் லைஃப் போயம்லேருந்து இன்னொரு இது கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போயம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பெரும்பாலும் அட்டன் பண்ணுவீங்க. அதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க, அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. அடுத்தது வந்து பேராப்ரேஸ் கேட்டிருக்காங்க. பேராப்ரேஸ்க்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னா டைட்டிலுக்கு 1 மார்க்கு, பேராப்ரேசிங் த பொய்டிக் லைன்ஸ் அதுக்கோட விளக்கத்தை எழுதிங்கன்னா 3 மார்க்கு, கன்க்ளூஷனுக்கு 1 மார்க்குன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி மார்க் வரக்கூடியது. ஸோ கன்க்ளூஷன் உங்களுக்கு எழுத முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த போயம் படித்து எழுத முடியல அப்படின்னா இன்னொரு பேராகிராஃப் எழுதுறது பெட்டராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 3 இங்கே வந்து 5 மார்க் கொஷின்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் அண்ட் கோஹரண்ட் ஆர்டர். கொடுத்துருக்கக்கூடிய கதையை ப்ராப்பரான ஆர்டரில் மாற்றி எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் அழகாக கிடச்சிரும். அடுத்து 38வது கொஷின். ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் பிலோ. அந்த கொஷின்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் 38 ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 38 கிடையாது, 38 மட்டும்தான். அடுத்தது செக்ஷன் 4 ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியான்னு சொல்லணும். அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுக்கு எப்படி மார்க் பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அவுட்லைனுக்கு 1 மார்க்கு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு. அவுட்லைன்னா பாக்ஸ் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, டைட்டில் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, ஏதாச்சும் ஒரு பிக்சர் வரைஞ்சிங்கன்னா 1 மார்க்கு, கேப்ஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு இது கேப்ஷன் கொடுத்தீங்கன்னா 1 மார்க், அட்ரஸ் எழுதிங்கன்னா 1 மார்க்குன்னு பிரித்து கொடுத்துட்றாங்க. லெட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டூக்கு 1 மார்க்கு, டேட் சல்யூட்டேஷனுக்கு 1 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு, சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 1 மார்க் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். எடிட்டருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 41வது கொஷின் ரிப்போர்ட் ரைட்டிங். டைட்டிலுக்கு 1 மார்க்கும், டேட் அண்ட் ரைட்டர் நேம் எழுதுனா 1 மார்க்கும், 2 மார்க் வந்துடும். மீதி வந்து கண்டென்ட்டுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 42வது கொஷின். பிக்சரை பார்த்து 5 சென்டென்ஸில் அதை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனி ரிலவெண்ட் சென்டென்ஸுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை ஏதாச்சும் ரிலவெண்ட் சென்டென்ஸ் வந்து ரெடி பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்ட்டு 5 மார்க் உங்கள் கையில் இருக்குது. அடுத்து நோட் மேக்கிங் அல்லது சம்மரி. நோட் மேக்கிங்க்கு டைட்டிலுக்கு 1 மார்க்கு, வேர்ட்ஸு ப்ரேஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஹைபன் ஆர் சப்ஹெட்டிங் வித் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் அப்படி கொடுத்துருவாங்க. அதுக்கு பதிலாக சம்மரி ரைட்டிங் எழுதிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா டைட்டிலுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, ரஃப் காப்பிக்கு 2 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 2 மார்க்கு. சொல்லப்போனால் நோட்ஸை விட உங்களுக்கு வந்து சம்மரி ஈஸியானது தெரிஞ்சவங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் ஹைப்பன் போட்டோ போடாமையோ இதை எழுதிக்கலாம், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து 44வது கொஷின் எரர் ஸ்பாட்டிங். எதுக்கு எந்தெந்த இடத்துல எரர் வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா 5 மார்க். சொல்லப்போனால் இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 5 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மெமரி போயம். அடுத்தது தான் உங்களுக்கு சேலஞ்சிங்கான ஏரியா, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. சப்ளிமெண்ட்ரியிலிருந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அங்கிள் பிளிப் பற்றி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு, அல்லது ஹாலந்து பற்றி கேட்டிருக்காங்க, அந்த டைக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா
சம்மரி ஆஃப் த ஸ்டோரி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு 8 மார்க், டைட்டிலுக்கு 1 மார்க்கு, மாரல் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. அதை பற்றின அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி டைட்டிலெல்லாம் போட்டு எழுதினீங்கன்னா 6 மார்க், 8 மார்க் இப்படி பிரித்து கொடுத்துட்றாங்க அழகா. ஸோ அதை நீங்கள் எழுதிடலாம். அடுத்து வரக்கூடியது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. பேராகிராஃப் கொடுத்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸுக்கு வந்து நீங்கள் பேராகிராஃப் 1 முறைக்கு 2 முறை படித்து ஆன்சர் பண்ணிங்கன்னா போதுமானது. 47ல் கடைசி கொஷின் பி கொஷின் போயம் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா 8 மார்க். ஸோ இதில் இப்படி தான் வந்து மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. நாளைக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.